சூப்பரான சொரைக்காய் காராமணி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது எப்படி இருக்குன்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதோட வடகம் துவையல் சூப்பர் காம்பினேஷன்ல. வடகம் துவையல் நல்லா புளிப்பு வரப்பா வடகம் துவையலும் சொரைக்காய் காராமணி அப்படின்னா தட்டைப்பயிர்னு சொல்றாங்க இல்லையா, அதுவும் சேர்த்து போட்ட சாதம் செம்மையா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றேன். துவையல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். பக்கத்துல ரோடு, அதான் பஸ் போற சவுண்ட் எல்லாம் கேக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. துவையல் வச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் சாதத்தை சாப்பிட்டு பார்த்துக்கலாம், ஏன்னா உப்பெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு தெரியல. ஸோ எல்லாமே கரெக்டா இருக்குங்க. உப்பு காரம், அதுல இந்த 3 தக்காளி போட்டிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ள புளிப்பு எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கு. சொரைக்காவும் காராமணியும் நல்லா சேர்ந்து செம்மையா இருக்குங்க. டேஸ்ட் வேற லெவலா இருக்கு. சரிங்க. ஆஹா, ஐயோ அட்டகாசம். துவையலும் இப்ப ரெண்டுமே சேர்த்து போட்டுக்கலாம். பாருங்க, அதுல இந்த இருக்கிற அந்த முழு பூண்டு இருக்கு பாருங்க, முழு பூண்டு அது இந்த துவையலோட சேர்த்து வேற லெவல், வேற லெவல். சொல்ல வார்த்தையே இல்ல, அவ்வளவு அட்டகாசமா இருக்குது. அதான் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. இது மஸ்ட் ட்ரைங்க. லஞ்ச் பாக்ஸ் கூட குழந்தைங்களுக்கு வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பரா சாப்பிட்டு வருவாங்க, மிச்சம் வைக்கவே மாட்டாங்க. ஆனா செய்யும் போது நிறைய செய்யுங்க. பத்தலன்னு வச்சுங்களேன், வீட்டுல அடிக்க வந்துருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் நிறைய சூப்பரா இருக்கு. ஒரு தட்டு என்ன 2 தட்டு என்ன 3 தட்டு கூட வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ செய்யும் போது ஜாஸ்தி நிறைய அரிசி போட்டு செய்யுங்க. அது மாதிரி சொரைக்காய் வந்து சேர்க்கும் போது பேருக்காண்டி சேர்க்காம அதுல நிறைய சொரைக்காய் போடுங்க. ஏன்னா அந்த சொரைக்காயோட பிளேவர் வந்து இதுல நல்லா இறங்கி சூப்பரா வெந்து சூப்பரா இருக்கு. ஸோ சொரைக்காவை நிறைய சேர்த்துக்கோங்க. ஏதோ பேருக்காக நானும் சொரைக்காய் போட்டேன் அப்படிங்கிறது இல்லாம நல்ல பிஞ்சு சொரைக்காவா நாட்டு சொரைக்காய் கிடைச்சுன்னா செஞ்சுங்க. செம்ம டேஸ்ட், அட்டகாசம். சொரைக்காய் காராமணி சாதத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாமா? முக்கியமா சொரைக்காய், காராமணி, வெங்காயம், பூண்டு, சீரகம், தக்காளி பழம், இது எல்லாம் தேவைப்படுங்க. நான் வந்து சொரைக்காய் வந்து நாட்டு சொரைக்காய் நல்ல பிஞ்சு சொரைக்காவா வாங்கி அதை வந்து இந்த மாதிரி சைஸ்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து முக்கியமா ஒரு சீக்ரெட்டான ஒரு பொடியுமே, அதாவது பொடி கிடையாது, மசாலாவும் நம்ம சேர்க்க போறோம். அந்த மசாலாவும் என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோ இடையிலேயே பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சொரைக்காவை பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரைஸ் வந்து 1 டம்ளர், அதாவது இது ஒரு சுண்டுங்க, எங்கள் சைடு வந்து இதை சுண்டுன்னு சொல்லுவோம். இந்த ஒரு சுண்டு அளவுக்கு தான் நான் அரிசி எடுத்திருக்கேன். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கழுவி ஊற வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து அரைக்க வேண்டிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா, சீரகம் 1 ஸ்பூன் சீரகத்தை அம்மியில் வச்சு கொஞ்சம் குறைன்னு நம்ம ரசத்துக்கு இடிக்கிற மாதிரி கொஞ்சம் குறைப்பாக வச்சு லைட்டாக எடுத்துக்கலாம். அதோட ஒரு கொத்து கருவேப்பிலையும் வச்சு தட்டிக்கிறேன். அதோட 10 பூண்டு பல்லு அதையுமே வச்சு நல்லா குறைன்னு தட்டி எடுத்துக்கலாம். நைஸாக அரைக்கக்கூடாது, குறைன்னு தட்டி நம்ம ரசத்துக்கு உடைப்போம் இல்லையா, அந்த பதத்துக்கு இதை வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதாவது சீரகம், கருவேப்பிலை, பூண்டு பாருங்க இது மாதிரி குறைன்னு இருக்கணும். அம்மியில் இடிக்க முடியல அப்படின்னா நீங்கள் மிக்சி ஜாரில் கூட போட்டு அப்படியே ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து ஒரு 10-15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன். கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தாங்க வைக்கணும். அதையுமே இது மாதிரி 1-2 தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ இது அப்படியே இருக்கட்டும். கையோட நம்ம வந்து அம்மியையும் கழுவி வச்சிடலாம்.
இந்த சுரைக்காய் காராமணி சாதம் நான் வந்து மண் சட்டியில் தான் பண்ணுறேன். இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் வேற நம்ம வந்து இடிச்சிருக்கோம். ஸோ 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். அதோட ஒரு பல்லாரி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் கலந்து விடலாம். அதோட 2 பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 10 பூண்டு பல் அதையுமே சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் 3 தக்காளி பழம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையுமே நல்லா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு நிமிஷத்துக்கு இது எல்லாம் சேர்ந்து கலந்து விடலாம். இப்போ சீக்கிரட்டான ஒரு மசாலான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை தான் அதை சேர்க்குறோம். நம்ம இப்போ அம்மியில் வந்து இடிச்சு வச்சோம் பார்த்தீங்களா, பூண்டு சீரகம் அதோட வெங்காயம் அதை இதோட சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாசனை செம்மையான வாசனை வருங்க. இதோட நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்த பிறகு நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சா சுரைக்காவை இதில் சேர்த்துக்கலாம். சுரைக்காவை சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டு அதோட காராமணி ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் ஊற வச்சது வேகலாம் வைக்கலங்க. நம்ம இப்போ வெந்துடும், சாதத்தோட சேர்த்து வெந்துடும். நமக்கு தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதனால நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சா காராமணியையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விடலாம். இந்த சாதத்துக்கு ஏற்ற கல் உப்பு சேர்த்துக்கலாம். அதோட மசாலா தூள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் சாம்பார் பொடியும் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் 1 ஸ்பூன் கூட சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே பட்டை மிளகா பச்சை மிளகாலாம் சேர்த்துருக்கேன் இல்லையா, அதனால கரெக்டாக இருக்குங்க காரம். உங்களுக்கு இன்னும் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்க, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கலந்து விட்ட பிறகு 1 டம்ளருக்கு 3 டம்ளர் வீதம் தண்ணி நான் சேர்த்துருக்கேன். இந்த சாதம் வந்து ரொம்ப குழன்னு இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் உதிராகவும் இருக்கக்கூடாதுங்க. அதனால 3 பங்கு தண்ணி வச்சு மூடி போட்டுடலாம். மூடி போட்டு நல்லா கொதி வந்த பிறகு இப்போ அரிசி அதில் சேர்த்து கலரி விடுங்க. இப்போ அரிசி சேர்த்த பிறகு அதாவது ஃப்ளேம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்ல பெருசாக ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் அடுப்பை வந்து சிம்ல மாற்றிடுங்க. சிம்ல மாற்றி மூடியை போட்டுருங்க. அடுத்து ஒரு 2 தடவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே திறந்து பாருங்க. திறந்து பார்த்தா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் வற்றி கொஞ்சம் ஒரு கால் வேக்காட்டுக்கு அரிசி வெந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த டைமில் நான் வந்து பெருங்காயம் ஏற்கனவே போட மறந்துட்டேன். ஸோ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவருக்காண்டி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நெய் நிறைய தேவைப்பட்டால் தாராளமாக நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா இருக்கும், நெய் சேர்த்திங்கனாலும் நல்லா இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தண்ணி வற்றி ஒரு அரை பதத்தில் வெந்திருக்கு அரிசி. காராமணியுமே நல்லா வெந்து வந்துருச்சு. சுரைக்காய் வந்து ரொம்ப ஈஸியாக குயிக்காக வெந்துருங்க. ரொம்ப சாஃப்ட் ஆகிட்டு சுரைக்காய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது மாதிரி அமுக்கி விட்டுருங்க. அமுக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை மழைச்சாரல் மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி மேலே தூவி விட்டு வாழை இலை என்கிட்ட இருந்துச்சு, அதை மூடி போட்டு நான் வெயிட்டு போட போகிறேங்க. வாழை இலை இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, என்கிட்ட இருந்துச்சு. அதனால் போட்டு மேலே ஒரு பிளேட் வச்சு நான் இடிகளில் தூக்கி வச்சு வெயிட்டும் போட்டுட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லையே இருக்கட்டுங்க. ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ அது சிம்ல இருக்கட்டும். இந்த டைமில் வடகம் துவையல் அரைச்சிக்கலாம். வடகம் நம்ம வீட்டில் போட்ட வடகம் தாங்க. இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு வடகத்தை நல்லா உடச்சி தூளாக எடுத்துக்கலாம். ஒரு சட்டியில் ஆயில் விட்டு மிளகாய் புளி வடகம் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேங்காய் சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னாலே வடகம் துவையல் ரெடிங்க. வடகத்தை போடும்போது வடகம் வந்து நல்லா வெடிக்கணும். ஏன்னா வந்து அந்த நமக்கு கடுகெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு சவுண்டு வரணும், இல்லைன்னா கசக்கும். அதனால இந்த கடுகெல்லாம் நல்லா அந்த பாருங்க இப்படி வெடிச்ச பிறகு நீங்க அந்த ஆயிலோடைய சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட் அட்டகாசமா இருக்கும். மிக்ஸி ஜார்ல தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னாலே சூப்பரான வடகம் துவையல் ரெடி. சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இந்த சாதத்துக்கும் வடகம் துவையலுக்கும் அட்டகாசமா இருக்குங்க. நல்ல பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செம்மையாக அப்படியே இந்த எண்ணெய் எல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இன்னும் தேவைப்பட்டால் கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். அருமையாக ரெடி ஆயிடுச்சு சுரைக்காய் தட்டைப்பயிறு சாதம் அல்லது சுரைக்காய் காராமணி சாதம். செம்ம டாப் டக்கராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான், இதை நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியது தான். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லஞ்ச் பாக்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ்லாம் வைக்கணும்னு தேவையில்லை, ஒரு அப்பளம் போதும். இல்லையா நான் சொன்னது மாதிரி இந்த துவையல் வடகம் துவையலோ இல்லை கடுகு துவையல் இல்லை பருப்பு துவையல் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாங்க. டாப் டக்கரான
சுரைக்காய் தட்டைப்பயிறு சாதம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சுரைக்காய் காராமணி அதாவது தட்டைப்பயிறு சாதம் அல்டிமேட்டு, அட்டகாசம், வேற லெவல். இன்னும் என்னென்ன வார்த்தை இருக்குதோ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். டாப் நாச் நம்ம தாமோப்பா ஸ்டைலில் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க. நான் பாருங்க உங்கள்கிட்ட பேசிட்டேன், பாதி தட்டு காலி பண்ணிட்டேன். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது. இந்த சாதத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நிச்சயமாக லஞ்ச் பாக்ஸுமே குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கனாலுமே இந்த சுரைக்கான்னு தெரியாமலே சாப்பிட்ருவாங்க. சூப்பராக இருக்குது. சுரைக்காயில் நிறைய வெரைட்டி பண்ணலாம். அதில் ஒரு வெரைட்டி தான் சுரைக்காய் தட்டைப்பயிறு அதாவது காராமணி சாதம்ங்கிறது. சூப்பரான வேற லெவல். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.